எல்லார் வாழ்க்கையிலுமே மறக்க முடியாத நாட்கள் நம்ம கல்லூரி நாட்கள் தாங்க. ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு. யாருமே எடுக்காத ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னு தான் சைக்காலஜி எடுத்தேன். ஆனால் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. என் பேர் சிவா, சைக்காலஜி ஃபைனல் இயர். எப்பவுமே என் சந்தோஷத்துக்கு ஆப் வைக்கிறது பிரம்மகத்தி கிளாஸ்ல எப்படி தூங்குறது வேற. ஸ்ரீனிவாச கஸ்தூரிரங்க ராஜபாஷ்யம் சேஷாத்ரி ஐயங்க, ஷார்ட்டா சேஷு, எங்கள் சைக்கோ அனாலிசிஸ் ப்ரொஃபஸர். இன்னும் 2 வாரத்தை செமஸ்டர் ஞாபகம் இருக்காலையா? அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க சைக்கோ அனாலிசிஸ் பேப்பருக்கு நீங்களாம் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். சார் ப்ராஜெக்ட் எதை பற்றி சார்? எதை பற்றி வேணா இருக்கலாமா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பாதிச்ச கேரக்டர்ஸ், இதை பற்றிலாம் பண்ணலன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் முக்கியமாக சைக்காலஜி பற்றி இருக்கணும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. 5 பேர் தான் இருக்கு. ஒழுங்காக சப்மிட் பண்ணிருங்கோ, இல்லாட்டி மார்க்கை குறைச்சிடனாக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் மீட். பிடிச்ச விஷயமா? எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்சது தனக்கு பிடிச்ச பொண்ணை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது தான். இந்த பொண்ணுங்களோட சைக்காலஜி தெரிஞ்சுக்கிறது தான் என் ப்ராஜெக்ட். இதுக்காக பெருசாக கஷ்டப்பட தேவையில்லைங்க. என் வாழ்க்கையை 2 வருஷம் ரீவைண்ட் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் டே இன் காலேஜ், ராகிங், நியூ ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் ரூம், கேன்டீன், இப்படி என்னை சுற்றி எல்லாமே புதுசாக இருந்தாலும் என்னை அஃபெக்ட் பண்ணுது லக், ஃபார்ச்சூன், டெஸ்டினி, எப்படி வேணா சொல்லலாம். நான் அவளை தனியாக மீட் பண்ணேன். இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கும்போது அவள் கண்ணை மட்டும் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக அவன் நம்மளை திரும்பி பார்ப்பான். பொண்ணுங்க மட்டும்தான் பார்க்கும்போதெல்லாம் அழகாக தெரியுறாங்க. அதுக்காக இப்படி வாயை பொழுதுகிட்டு நிற்கக்கூடாது. இன்னைக்கு அவகிட்ட பேசி ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. வாட்? டைம் ப்ளீஸ். ஐ டோன்ட் நோ. இதுதாங்க பசங்க பண்ணுற தப்பு. இப்படி தான் பேச ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹே, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம், சீனியர், ஃபர்ஸ்ட் இயர் சைக்காலஜி சிவா. ஓ ஹாய். யா ஹாய். இப்படி கேஷுவலாக பேச ஆரம்பித்தாலே போதும். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி லேட் நைட் கால்ஸ், எஸ்எம்எஸ்னு போய் கடைசியில் இங்கே தாங்க வந்து நிற்கும். ஹே, ஐ லவ் யூ. I do love you Shiva. போதும் அழகை ரசிப்பேனே. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு உங்கள் லைஃப் சான்ஸே இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உன்னாலே ஒரு மாற்றம் கண்டேன், காதலில் வியங்கினேன். அப்புறம் ஒரு நாள் என்ன அவ ரொம்ப அழகா இருக்காளா? அழகா இருக்கான்னு இல்லை, ட்ரெஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ட்ரெஸ் நீ பொய் சொல்லாத சிவா. அவ ட்ரெஸ் ஒன்று நீ பார்க்கல, அவ்வளோதான் பார்த்தேன். இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகிற? டென்ஷன் ஆகாம இதுக்கு லைஃப் ஸ்டைலேருந்து 5000 ரூபீஸ்க்கு ட்ரெஸ் வாங்கி போட்டேன்ல, ஒன்னே சுற்றி வந்தேன்ல, அதை பற்றி நீ ஏதாவது சொன்னியா? நேற்று நான் ப்ராஜெக்ட் டென்ஷனில் இருந்தேன். அப்போ என்னோட ப்ராஜெக்ட் தான் முக்கியமா? ஐ ஹேட் யூ சிவா. ஐ ரியலி ஹேட் யூ ஃபார் திஸ். இப்படி தாங்க எப்போ கோவப்படுவாங்க, எதுக்கு கோவப்படுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பிரேக்கப் ரொம்ப நாள் நீடிக்காது. ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு சின்ன சாரி, அது மட்டும் போதாது. கூட ஒரு சின்ன கிஃப்ட். ஏன்னா பொண்ணுங்க எதையுமே ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ. நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சிவா இது பாரு, சூப்பரா இருக்குல்ல? அவங்களுக்கு பிடிக்காது. இதான் நீ எடுத்துக்கணும். நைஸ் நோ? ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எந்த பசங்களுக்கும் பிடிக்காது. சான்ஸ் இல்ல சிவா, சூப்பரா இருக்கு. இதான் நீ போட்டுக்கணும்.
என்ன சார் ஷர்ட்டு மேடம் செலெக்ஷனா? ஆமாம். பார்த்தாலே தெரியுது. இந்த பொண்ணுங்களுக்கு பசங்களை அசிங்கப்படுத்தி பார்க்கறதுல என்னதான் சந்தோஷமோ தெரியல. அவள் சொல்கிறது உண்மைதாங்க. ஆனால் அவள் சிரிப்புக்காக இதை சகிச்சு தான் ஆகணும். இன்னைக்கு அவள் பர்த்டே. இதே நாள் போன வருஷம். நோ சிவா, இட்ஸ் நாட் ஹேப்பனிங். இந்த 1.5 வருஷத்துல நம்ம சந்தோஷமா இருந்த நாட்களை விட சண்டை போட்ட நாட்கள் தான் ஜாஸ்தி. இது சரிப்பட்டு வராது. நீ முன்ன மாதிரி இல்ல. you've changed a lot now. உனக்கு லைஃப்ல தம், பியர், மற்ற பொண்ணுங்க இதுக்கெல்லாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட எனக்கு தெரியலையே சிவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்க சொல்ற சிவா? என் பர்த்டே கூட மறந்துட்டல. உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா சிவா? நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட என் கண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணல. இப்போ என்ன சொல்ல வர? நான் என்னதான் பண்ணுங்கிற? நோ சிவா, இட்ஸ் ஆல் ஓவர் நவ. ஓவரா? எஸ், இட்ஸ் ஓவர். இனிமே நீ என்ன பார்க்க வராத சிவா. இனிமே நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் அவகிட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த 5 விஷயம். பொய் சொல்லாத சிவா. ஆர்குமெண்டேட்டிவ். I really hate you for this. impatient. என் பர்த்டே கூட மறந்துட்டல. sensitive. சான்ஸ் இல்ல சிவா, சூப்பரா இருக்கு. hyper. Yes, it's over. unpredictable. project ஐஷு. ஒரு வழியா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியாச்சு. ஆனா ஹேய் ஐஷு, நீ எப்படி இங்க? I'm sorry சிவா. I'm really sorry. இட்ஸ் ஓகேடா. நீ இருந்ததை விட நீ இல்லாத போது தான் உனமே நல்லா தெரிஞ்சது. ஹே சி, நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. தப்பு என் மேல தான். இல்லடா, தப்பு என் மேலேயும் இருக்கு. நான் உன் பர்த்டே மறந்துடக் கூடாது. I really missed you சிவா. Me too ஐஷு. I love you. I love you too. ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக இருக்குல்ல? ஆனால் என் சந்தோஷத்துக்கு எப்பவுமே தம்பி சிவா, ப்ராஜெக்ட் ஐஷு படிச்சேன்டா. ரொம்ப நன்னா பண்ணிருக்கிய. 5 வார்த்தையில பொண்ணுங்களோட மனசை புட்டு வச்சுட்டேன். பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. பிரம்மகத்தின்னு நினைச்சேன். நீ ரொம்ப நல்லா வருவ. இரு பிரின்சிபாலை பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கேயும் போயிடாதடா. ஐஷு, சில சமயங்களில் பொண்ணுங்க கிட்ட சில உண்மைகளை மறைச்சு தான் ஆகணும்.